இணைந்து கொண்டிருப்பது துளிரின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறிய கோட்டபாய ராஜபக்ஷ. நிலக்கரி ஊழலை மறைக்க எண்ணெய் விலைகள் உயர்த்தப்படுகின்றன, நாமல் குற்றச்சாட்டு. வாராந்த QR ஒதுக்கீடு சனிக்கிழமை இரவுடன் நிறைவாக உள்ளதாக தகவல். இலங்கையில் எதிரொலிக்கும் மத்திய கிழக்கு மோதல்கள், நியமிக்கப்பட்ட புதிய குழுக்கள். மத்திய கிழக்கு நெருக்கடியால் மீன் ஏற்றுமதிக்கு ஏற்படவுள்ள தாக்கம். யாழ் பல்கலைக்கழக கருப்பு கொடி விவகாரம், 3 மாணவர்களை விசாரணைக்கு அழைத்த போலீசார். தொடர்பென விரிவான செய்திகள். இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்த அவர் சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று காலை அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய போது பரிந்துரை கடிதங்களை வழங்கியதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நிலக்கரி ஊழலால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வதற்காக இன்று முதல் முறையாக அவை நாட்டில் எண்ணெய் விலையை உயர்த்த வழிவகுத்துள்ளதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உலகின் பல நாடுகள் இதற்கு முன்பே தயாராக இருந்தன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அவர்கள் இப்போது அந்த துன்பத்தை ஒரு உலகப் போருக்குள் சுருக்கி தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்றும், ஆகவே அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத போது மக்கள் அந்த வாக்குறுதிகளை பற்றி கேள்வி எழுப்பும் போது அது அவர்களுக்கு உலகளாவிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. இதை ஜனாதிபதி இதை நாடாளுமன்றத்தில் எப்படி சொன்னார்? உலகளாவிய நெருக்கடிகள் முக்கியமற்றவை என்று கூறியுள்ளார். நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை நாமே எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அப்படி சொன்ன ஜனாதிபதி இப்போது ஒரு உலகளாவிய நெருக்கடியை பற்றி பேசுகிறார். நம்மை கண்டிப்பது மட்டும் போதாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைவதுடன் ஞாயிற்றுக்கிழமை அது மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். அத்துடன் QR குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்தியதனூடாக நாட்டின் எரிபொருள் நுகர்வை 20% குறைக்க எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் தினசரி டீசல் நுகர்வு 4800 மெட்ரிக் டன்களாகவும் பெட்ரோல் நுகர்வு 4045 மெட்ரிக் டன்களாகவும் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். எரிபொருள் வரிசைகளை இல்லாதொழிக்கும் நோக்கிலேயே அவசரமாக QR முறைமை கொண்டுவரப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை தெரிவித்துள்ளார். எரிபொருள் கையிருப்பு அடுத்த மாதம் வரை போதுமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் நாடு சந்திக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களும் சேவைகளும் தொடர்ச்சியாக கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் அந்த பணிகளை நிர்வகிப்பதற்கும் ஒரு குழுவும் அரசு சேவைகளை பராமரிப்பது தொடர்பான சேவைகளை நிர்வகிப்பதற்கும் மற்றொரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்து பாதைகளில் ஏற்பட்டுள்ள தடைகள் இலங்கையின் மீன் ஏற்றுமதியை பாரிய அளவில் பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய மீன்கள் உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதால் மீன் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோலித கமல் ஜினதாச தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை காரணமாக நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு தலபத் மற்றும் கெலவல்ல போன்ற பிரபலமான மீன் வகைகளை கொள்வனவு செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பல நாள் மற்றும் ஒரு நாள் மீன்பிடி படகுக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவதற்கு தற்போதைய நிலையில் அமைச்சர் தயாராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு நெருக்கடியின் காரணமாக விமான போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளமை ஏற்றுமதி துறையில் பாரிய தாக்கத்தை செலுத்தியுள்ளதாகவும் ஏற்றுமதி தடைப்பட்டதால் அதிகளவான மீன்கள் உள்நாட்டு சந்தைக்கு வருவதே இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் 3 யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களை விசாரணைக்கு வருமாறு பல்கலைக்கழக பதிவாளர் ஊடாக எழுத்து மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதம் 13ஆம் திகதி திகதியிடப்பட்டு 16ஆம் திகதி நேற்று தினம் காலை 9:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சமூக வழிக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் கடிதம் 17ஆம் திகதியான இன்றைய தினமே பதிவாளரால் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பதிவாளர் ஊடாக அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு தாம் விசாரணைக்கு செல்ல வேண்டுமா என்பது தொடர்பிலும் 13ஆம் திகதியிடப்பட்டு 16ஆம் திகதிக்கு விசாரணைக்கு வருமாறு கூறப்பட்ட கடிதம் 17ஆம் திகதியே பதிவாளரால் கையளிக்கப்பட்டமையால் விசாரணைக்கு செல்வது தொடர்பில் மாணவர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.